ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னேன், எக் பப்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 2 தேக்கரண்டி அளவு சுகர் சேர்க்குறேன். 1.5 தேக்கரண்டி அளவு நான் ஈட்ஸ் சேர்க்குறேன். சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா ஈட்ஸ், சுகர், உப்பு எல்லாம் இந்த மாவோட நல்லா எல்லாம் சேரணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதுக்கு பட்டர் ஒரு மேசக்கரண்டி அளவு பட்டர் சேர்க்குறேன். பட்டர் இல்லாட்டி ஆயில் சேர்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அது ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே அதை மூடி வச்சிருவேன். இப்போ இதுக்கு நான் கறி செய்ய போகிறேன். உள்ளுக்கு மசாலா அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் வெட்டி நீல வாக்கில் வெட்டி அது ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் விட்டு இந்த வெங்காயம், கருவேப்பிலை, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், காரத்துக்கு தேவையான அளவு சேர்க்கலாம். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. இதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடுறேன். இந்த எண்ணெயில் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். தேவைண்டா மாசித்தூள், இது நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்ச மாசித்தூள் சேர்க்கலாம். இல்லாட்டி அதை விட்டுறலாம். விருப்பம்ண்டா அதை வெஜிடேரியனாகவே செய்யலாம் அந்த மசாலாவை. இப்போ இது நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிட்டுது. வதங்கி காரமெல்லாம் நல்லா அளவாக இருக்குது. உப்பு காரம்லாம் நல்லா அளவாக இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு ரொட்டியும் எடுத்து இந்த ஷேப்புக்கு செய்யணும். பாக்ஸ் ஷேப்புக்கு செய்துட்டு இதில் 1/2 முட்டை, ஒரு முட்டையாக வைக்கக்கூடாது, 1/2 முட்டை வச்சு 4 பக்கம் இப்படி நாங்கள் செய்துட்டு இது அவன் தேவையில்லை. நாங்கள் வீட்டிலையே நாங்கள் ஃப்ரை பண்ணியே பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இதுக்கு அவன் வேணும்னு சொல்லி அவசியம் இல்லை. எண்ணெயிலேயே நாங்கள் பொரிக்கலாம். எண்ணெய் செலவு அவ்வளோ போகாது. ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது 2 சாப்பிட்டாலே வயிறெல்லாம் நல்லா ஃபுல்லாயிரும். இது பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கடைகளில் நாங்கள் வாங்கி கொடுக்குறத விட நாங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு நாங்கள் இது நல்லா துப்புரவாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் செய்து கொடுக்கலாம். இது சரியான சிம்பிளான உண்டு. இது காலை சாப்பாடாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இப்போ இது ஒன்றா நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா கொதிக்க விட்ட பிறகு இது ஒன்றா நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இது ஃப்ரை ஆயிரும், உடனே ஃப்ரை ஆயிரும், லேட் ஆகாது. நாங்கள் ரொட்டியை நாங்கள் மெல்லிசாக தானே தட்டி இருக்கோம், பெருசாக தடிப்பமாக இல்லை. இப்போ அதனால உடனே இது ஃப்ரை ஆயிரும். இப்போ இதே மாதிரி எல்லா இதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாஸோட, டொமேட்டோ சாஸோட பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கடையெல்லாம் வண்டி கொடுக்குறத விட நாங்களே வீட்டில் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். நான் எத்தனையோ வீடியோ, சின்ன சின்ன வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருக்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.